ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்லேருந்து ஃபார்மா ரிலேட்டடாக சம்ஸும் கேட்பாங்க. அதெல்லாம் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அங்கே வச்சு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இன்ஃபினைட் சொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கிற கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த டயக்ராம்லாம் தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சுக்கிட்டா போதும். A1/A2, B1/B2, C1/C2 இதை படிச்சுட்டு ஒன் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட ஒன் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் B1/B2, C1/C2 இதை மட்டும் எடுத்தாலே போதும். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அதில் ரெண்டாவதே மூணாவதே இருக்கிறத மட்டும் நீங்கள் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா இதுதான். ஸோ நோ சொல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு B1/B2வும் C1/C2 நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து A1ஐயும் B1 வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்ஃபினைட் சொல்யூஷன் நீங்கள் எந்த சேர்ந்து எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா -B/A. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸில் வந்து C/A. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லார்ஜர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதேமாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லேருந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான் கேட்பாங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா அப்படின்னா உங்களுக்கு 180 டிகிரின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு லார்ஜர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 36 டிகிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் 180ல் கழிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது லார்ஜர். சப்போஸ் உங்களுக்கு ஸ்மாலர் கேட்குறாங்கன்னா கிடைச்ச ஆன்சரில் 2ஆல் டிவைட் பண்ணிடணும். இதே இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டில் கேட்குறாங்கன்னா 90 டிகிரி வச்சு நீங்கள் அதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் 180 டிகிரி, மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி தான். ஆனால் உங்களுக்கு பேர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து 2ஆக பார்த்துக்கணும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே 180 டிகிரி வரும். மோஸ்ட்லி குவாலிட்டர்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரோம்பஸும் முக்கியம். அதோட ஆங்கிள்ஸ் வச்சு எதாவது கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் 360 டிகிரியை வந்து ஈக்குவல்ட்டாக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 2 இருக்குது. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் n-2 × 180 டிகிரி பை என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து பாலிகன் வச்சு கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ ஆக்டகனல் அப்படின்னா ஆக்டா அப்படின்னா 8ன்னு அர்த்தம். அப்போ 8லேருந்து 2 கழிச்சு 6 × 180 பை இங்கே 8ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபார்முலா ரிலேட்டடாக. ஒரு சில இடத்துல இந்த எண் இல்லாமல் டேரெக்டாக n-2 × 180 டிகிரி போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். எக்ஸ்டீரியர் டிகிரியில் பொறுத்த வரைக்கும் 360 டிகிரி பை n. ஸோ இதான். ஸோ இந்த ரூட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் சும்மா டெமோவுக்கு கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு இது கிடையாது ரூட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டிகிரி இந்த மாதிரி உங்களுக்கு ரூட் வேல்யூ கொடுத்துட்டு இதோட ஆன்சர் கேட்குறாங்கன்னா ரூட்டுக்குள்ளே டோட்டலாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அதோட பாதி தான் பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வரும். உங்களுக்கு ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 6 நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 நம்பர் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். இது ஒரு சிம்பிள் ட்ரிக், அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் நிறைய தெரிஞ்சுக்கணும். மேக்ஸில் 1.2 × 10 அப்படின்னு போகிறோம்னா அது 12 அப்படின்னு வரணும். ஆனால் 1.2 × / 10, அதாவது ஒரு நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ பாயிண்ட் போயிடும். இதே நீங்கள் ஒரு நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதாவது 0.112. இங்கே 100 வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ மீன் ப்ரொபோஷன் கேட்குறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன் ப்ரொபோஷனோட ஃபார்முலா √(AB). ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் ப்ரொபோஷன் கேட்குறாங்கன்னா B² / A. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட்.